கலரேஷன் நல்ல ஒயிட் நல்ல பேர்ல் மாதிரி இருக்கும். ஹெட் லெமன் ஹெட் இருக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு டோன் இருக்குங்களா. இது என்ன ப்ரோ ஹிட்லர் இருக்கா? ரொமிசா இருக்கா? ஆமா. அதே குவாலிட்டி அதே பிளட் லைன் நம்ம செப்பரேட் பண்ணி எல்லா பபிள்ஸும் ஈவனா இருக்கிற மாதிரி கலர்ஸும் நல்ல கலர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்துரும். ஸோ நிறைய பேர் பிளாக் ஃபிஷ் ரெட் ஹெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பிளாக் ஃபிஷ் வந்து பாட்டம் சிட் நீங்க. ஆமா ப்ரோ. யூசுவலா கோல்ட் ஃபிஷ்க்கு ஈஸியா வரக்கூடிய ஒரு டிசீசஸ் கலர் நீங்க பாடியில் இருக்கிறது போகும்னு சொல்றத வச்சு பார்த்தா அப்ப கலர் சேஞ்ச் ஆகும். கோல்ட் ஃபிஷ் கலர் சேஞ்ச் ஆகும் ப்ரோ. எங்க இருக்கும் அப்படின்னா ஏஎன்டி அக்வாட்டிக்ஸ். கடைசியா ஒரு 6-7 மாசம் முன்னாடி வந்திருந்தேன். அப்பதான் புதுசா திறந்துருந்தாங்க சென்னையில. எக்ஸாட்டிக் கோல்டுக்கான ஃபார்ம்னு சொல்றத விட இம்போர்ட்டர்னு சொல்லலாம். தாய்லாந்துல இருந்து டைரக்டா மீன்களை எடுத்துட்டு வந்து நமக்கு குவாலிட்டிஸ் வந்து இங்க காட்டுறாங்க. ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டைமே பார்த்துருந்தோம். இப்ப புது ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன இருக்கு, என்ன பிரைசிங்ல ஆரம்பிக்குது அப்படின்றத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். என்ன ப்ரோ, மறுபடியும் ஒரு 6 to 7 month இருக்கும்ல? ஆமா ப்ரோ. ஃபார்ம் ஓபன் பண்ணி கொஞ்ச நாள் ரன் பண்ணி கூப்பிட்டு இருந்தீங்க திறந்த புதுசுல. இப்ப திருப்பி வந்து ஸ்டாக் எடுத்திருக்கேன். நீங்க போன டைம் வந்து டைரக்டா போய் ஹேண்ட் பிக் பண்ணீங்க. இப்ப எப்படி ப்ரோ? இந்த தடவையும் அப்படிதான் ப்ரோ. எல்லா தடவையும் அப்படிதான் எடுப்போம். வீடியோல பார்த்து எடுக்கிறதே கிடையாது. நேர்ல போய் ஒவ்வொரு மீனும் ஹேண்ட் பிக் பண்ணி தான் எடுத்துட்டு வருவீங்க. ஓகே. இப்ப பட் நேர்ல போறதை விட நம்ம இங்க இருந்து ஆர்டர் போட்டா காஸ்ட்டுக்கு இன்னும் கம்மி ஆகும்ல? அப்படி இல்ல ப்ரோ. நேர்ல போய் நம்ம பார்த்தாதான் நம்மளுக்கு தேவையான குவாலிட்டி நம்மளால எடுக்க முடியும். கண்டிப்பா பெட்டரானது கிடைக்கும். கண்டிப்பா ப்ரோ. இன்னொன்னு வீடியோல அவங்க காட்டுற ஃபிஷ் தான் நம்ம எடுக்க முடியும். நேர்ல போனாதான் நம்மளுக்கு வேணும்ன்ற ஃபிஷ் நம்ம தேடி எடுக்க முடியும். அவங்க ஷோ பண்ணாததை கூட நம்ம பார்த்து கண்டிப்பா ப்ரோ. அங்க போனீங்கன்னா ஒரு ஃபார்ம்ல வந்து 100 டேங்க்ல இருந்து 150 டேங்க்ல இருந்து சில ஃபார்ம்ல 400 டேங்க் இருக்கு. சோ 400 டேங்க்கும் கிளாஸ் டேங்க்ல போட்டு காட்ட முடியாது. சோ அவங்களால எந்த மீன் விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மீன் தான் அவங்க கிளாஸ் டேங்க்ல போட்டு காட்டுவாங்க. சோ நம்ம நேர்ல போனோம்னா நம்மளுக்கு எது வேணுமோ பார்த்து எது வேணுமோ தேடி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப உங்க ஃபார்முக்கு அது ஃபார்ம்லயும் அதே. உங்க ஃபார்ம்ல வாங்கினா நேர்ல வந்துக்கலாம். ஆமா. நேர்ல வந்தா உங்களுக்கு வேணும்ன்றது தேடி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே. லாஸ்ட் டைம் வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸ் நிறைய ஆப்ஷன் காமிச்சிருந்தீங்க டிஃப்ரெண்ட் சைசஸ்ல. அதே மாதிரி இருக்குங்களா? அதை தாண்டி டிஃப்ரெண்டா எதனா கொண்டு வந்து? அதே மாதிரி தான் ப்ரோ. நம்ம கிட்ட ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரலையும் எல்லா சைஸஸும் அவைலபிள் இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸும் வச்சிருப்போம். ஒரே டைப் இல்லாம கொஞ்சம் அசார்ட்டட் கிரேட்ஸ் அசார்ட்டட் வெரைட்டிஸ் தான் இருக்கு. சரிங்க ப்ரோ. ஆரம்ப விலைனா? ஆரம்ப விலை 800 ரூபாய் ப்ரோ. முன்னாடி 1000 ரூபாய் இருந்துச்சு. இப்ப 800 ரூபாய் 800ல இருந்தே இருக்கு. ஆமா ப்ரோ. சரிங்க ப்ரோ. போய் பார்க்கலாங்களா புது ஸ்டாக்? கண்டிப்பா. போன டைம் வந்து கையில் எடுத்து நிறைய மீன் காமிச்சாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபிஷ் வந்து கிளாஸ் டேங்க்ல பார்த்தா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். கிளாஸ் டேங்க்ல போட்டு காமிச்சிங்க. இந்த டைம் எப்படி பார்க்க போறோம்? இந்த டைம் அதே மாதிரி பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி டாப் வியூல இருக்கு, கையில எப்படி இருக்குன்னு ஃபீல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் டேங்க்ல பார்க்கும்போது அந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியும். அண்ட் நிறைய பேர் இந்த தடவை ஸ்பெஷலா என்னன்னா ட்ரை கலர்ஸ் வேணும், பாண்டாஸ் வேணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய இன்டிமாண்ட் அதுதான் இருக்கு. அண்ட் நம்ம ஊர்ல வர்ற ட்ரை கலர்ஸ் பாண்டாஸ் என்னன்னா மோஸ்ட்லி கமர்ஷியல் கிரேடா வருது. டெய்ல் சரியா இருக்காது, ஃபின் சரியா இருக்காது, ரவுண்ட் பாடி சரியா இருக்காது. ஸோ நம்ம இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம், போயிட்டு ஸ்பெசிபிக்கலி ட்ரை கலர்ஸ் அண்ட் பாண்டாஸ் அங்க இருக்கிற குவாலிட்டி ஃபார்ம்ஸ்ல நல்ல பாடி ஷேப், நல்ல பாடி டைப், நல்ல சைஸ் இருக்க ஃபிஷ் வந்து பிக் பண்ணி எடுத்து. லாஸ்ட் மந்த் என் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாங்க. ஆமா, அவர் தான் ட்ரை கலர் வேணும்னு கேட்டுக்கிட்டு. ஏன்னா நிறைய வர்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ட்ரை கலர் வேணும், பாண்டா வேணும் தான் வந்துட்டு அவங்க இந்த கலர்னு அப்சர்வ் பண்ணி பார்த்தது இல்ல. இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா ட்ரை கலர் என்னன்றத கண்டிப்பா ப்ரோ. இன்னொன்னு ட்ரை கலர்ல என்ன குவாலிட்டிஸ் இருக்கும் அதையும் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய ட்ரை கலர்ஸ் கிடைக்குது. ட்ரை கலர்ஸ் கிடைக்காம இல்ல, பட் அந்த கமர்ஷியல் கிரேட் தான் கிடைக்குது. ஹை குவாலிட்டி ட்ரை கலர்ஸ் கிடைக்கிறது இல்ல. சோ நம்ம கிட்ட ஸ்பெஷலா இப்ப என்னன்னா அந்த ஹை குவாலிட்டி ட்ரை கலர்ஸ் இருக்கு. சரி ப்ரோ, பாப்போம் ப்ரோ. இந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரை கலர்ஸ். இருக்கும். பாடி வந்து 4.5 inches இருக்கும் ப்ரோ. ஓகே. பாடி 4.5 inches இருக்கும். ஃபுல் ஃபிஷ் லென்த் பாத்தீங்கன்னா 5 inch மேலதான் இருக்கும். சோ இந்த ட்ரை கலர்னும் போது நீங்க இந்த கலர் பாத்துக்கிட்டீங்க. ஓகே. சோ இந்த மாதிரி கலர்ஸ் டீப்பா இருக்கணும். நம்ம ஊர்லயும் ட்ரை கலர்ஸ் வராம இல்ல, பட் கலர்ஸ் இந்த டீப்பா இருக்காது, பாடி ஷேப் இந்த அளவுக்கு இருக்காது, சைஸ் இந்த மாதிரி இருக்காது. ஓகே. எல்லாமே சின்னதா இருக்கும். சில செல்லர்ஸ் வந்துட்டு நல்லா வளரும்னு சொல்லிட்டு விற்கலாம். இல்ல பையர்ஸும் வந்துட்டு குவாலிட்டி ஃபீட் போட்டா ஃபிஷ் இந்த மாதிரி வரும் நினைச்சிட்டு வாங்கிட்டு குவாலிட்டி ஃபீட் மேல ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம். பட் குவாலிட்டி ஃபிஷ் வேணும்னா குவாலிட்டி பிளட் லைன் வாங்கியே தான் ஆகணும். சோ இந்த இதுல பாக்குறீங்க ட்ரை கலர்ஸ்னா என்ன, உங்களுக்கு இந்த மசில் பாக்குறீங்க, இந்த பெலி டிராப் பாக்குறீங்க. அந்த ரெட் பிளாக் ஒயிட் அதேதான் ப்ரோ. ட்ரை கலர்னா ரெட் பிளாக் அண்ட் ஒயிட். இந்த ஃபிஷ்ஷும் பாருங்க. இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு ஹெட் எப்படி ரெட்டா பாப் ஆகுது, இந்த பிளாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பிளாக்ஸ் எல்லாம் லூஸ் ஆகாது. பாடி மேல இருக்க பிளாக்ஸ் ஒரு வேளை லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இங்க இருக்க பிளாக் எல்லாம் லூஸ் ஆகும். எப்பவுமே இருக்கும், எப்பவுமே போகாது. ஓகே. அப்ப கலர்
நீங்க பாடியில் இருக்கிறது போகும்னு சொல்றத வச்சு பார்த்தா அப்ப கலர் சேஞ்ச் ஆகும் கோல்ட் ஃபிஷ் கலர் சேஞ்ச் ஆகும் ப்ரோ. பிளாக்ஸ் வந்து ஆரஞ்சா ஆகும், ஆரஞ்சஸ் பிளாக்கா ஆகும். அது யூஷுவல் தான். சோ இந்த ஃபிஷ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பெல்லி கிட்ட இருக்கிற போர்ஷன்ல இந்த ஆரஞ்சு வந்துட்டு சின்னதுல பிளாக்கா இருந்திருக்கலாம். இப்ப வந்து இது ஆரஞ்சா இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற ஸ்கேல்ஸுமே இது பிளாக்காவும் ஸ்டே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ஆரஞ்சாவும் ஸ்டே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபின்ஸ் மாறாது. சோ எல்லாமே இந்த மெட்டமார்பசிஸ்ன்றாங்கல்ல, அந்த கிளைமேட், அந்த டெம்பரேச்சர், அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷஸ் வந்து அதுவே சேஞ்ச் ஆகிருக்கும். சோ அதனால நம்மளுக்கு வந்துட்டு ஃபிஷ் ஹெல்தியா இல்ல ஃபிஷ் வந்து நான் போடுற ஃபீட்னால ஏதாச்சும் கலர் சேஞ்ச் ஆகுதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. அது வந்து ஃபிஷ் மாறும், அதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்மளால எதையும் பண்ணவும் முடியாது. அதுவா சேஞ்ச் ஆகும். அந்த ஃபிஷ்க்கு நல்ல பெரிய ஹம்ப் இருக்கும். ஆமா ப்ரோ, தூரமா இருக்கு. இந்த ஃபிஷ் பார்க்கலாம். உங்களுக்கு ஆர்ச் வந்து நல்ல ஈவன் ஆர்ச், கலரேஷனும் கரெக்டா நல்ல டீப்பா இருக்கு. இந்த பிளாக்ஸ் எல்லாம் போகிறதுக்கு சான்ஸே இல்ல. அண்ட் ஹெட் மேலயும் நல்ல இங்க ஆப்பிள் ஹெட் மாதிரி இங்க மட்டும் வென் க்ரோ ஒரு மாதிரி தனியா இருக்கு ஹெட். சோ இந்த ஃபிஷ் எல்லாம் நம்ம டேங்க்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். சோ நான் சொன்னேன் இல்லைங்களா பாண்டாஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த பாண்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரான்ஸா இருக்கும். சோ இந்த பிரான்ஸா இருக்கிறது பிளாக்கா சேஞ்ச் ஆயிடும். இது ஏன் இப்ப பிரான்ஸா இருக்குன்னா ஃபிஷ் ஸ்ட்ரெஸ்டா இருக்கலாம், இல்ல ஃபீட் பத்தாம எடுக்காம இருந்திருக்கலாம். சோ அதனால இப்போதைக்கு இது பிரான்ஸா இருக்கு. பட் இது பிளாக்கா மாறிடும். இது இன்னொரு 1 inch வளரலாம் ப்ரோ. இதெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அடல்ட் சைஸ் அட்டைன் பண்ற ஃபிஷஸ் தான். சோ 1 to 1.5 inches வளரும். ஆமா, இன்னுமே க்ரோ ஆகிற ஃபிஷ் தான். ஃபுல் அடல்ட்ஹுட் அட்டைன் பண்ண ஃபிஷஸ் கிடையாது. இப்ப இந்த குவாலிட்டி நீங்க சொல்றீங்க, பாடி ஷேப், கலரேஷன் எந்த அளவுக்கு டீப்பா இருக்கு, டைல், அதை தாண்டி அந்த வென்ன்றது இருக்குல்ல, ஒரு சிலருக்கு வந்து நல்லா ஃப்ளவரானுக்கு வர்ற அளவுக்கு பெருசா தெரியுது. ஆமா, சோ அந்த அதை வச்சு நம்ம குவாலிட்டி டிட்டர்மைன் பண்ணுவோமா? இல்ல ப்ரோ, வென் growthன்றது நம்ம கொடுக்கிற ஃபீட்ல தான் மெயினா இருக்கு. அப்படியா? ஆமா ப்ரோ, ஆல்மோஸ்ட் எல்லா பிரெட் லைன்ஸுமே வென் growthன்றது கண்டிப்பா நடக்கும். சோ எப்ப அந்த வென் growthன்றது அந்த மாதிரி பெருசா வளருது, ஃப்ளவரானுக்கு வர மாதிரி பெருசா மண்டை வருதுன்னா புரோட்டீன் ஹையா கொடுக்கறப்ப வென் அதிகமா க்ரோ ஆகும். அண்ட் வென்ன்றது அதுக்கு ஒரு முடி மாதிரி தான். நம்ம கட் பண்ணாலும் இல்ல ட்ரிம் பண்ணாலும் அதுக்கு எந்த ஒரு பெயினோ இருக்காது, எதுவுமே வராது. சோ 0 பெயின், 0 இது. சோ இது நர்வ்ஸ் இருந்தா பெயின் இருக்கும். ஆமா, நர்வ்ஸ்ன்றது கிடையாது, பிளட் வெசல்ஸ் கிடையாது. சோ பிளட் வெசல்ஸ் இருந்தாதான் நம்மளுக்கு அங்க வந்துட்டு பெயின் தெரியும், இல்ல பிளட் வரும். சோ பிளட் வெசல்ஸ் கிடையாது. சோ சும்மா நெயில் ட்ரிம் பண்ற மாதிரி தான் அதுக்கு. இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஷேப் தெரியும், நல்ல ரவுண்ட் பாடி, ப்ரொபோர்ஷனேட் வென்னு. அண்ட் நிறைய பேர் கேக்குற அந்த அப்பாச்சே கலரேஷன். ஆமா ப்ரோ, நல்லா இருக்குது. இது அதே பாடி ஷேப் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஃபிஷ்ஷோட அதே ரவுண்ட் பாடி, கலரேஷன் வேற. ஸோ சேம் பிளட் லைன், சேம் குரோத் இருக்கிறது, சின்ன சைஸ். ஸோ எல்லாருனாலையும் பெரிய சைஸ் அஃபோர்ட் பண்ண முடியும் இல்ல ப்ரோ, சில பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப சில பேர் அதே மாதிரி மீன் வேணும்னு நினைப்பாங்க, பட் சின்ன சைஸ்ல இருந்தா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். கிரேட் வந்து சேமா தான் இருக்கும். சேம் கிரேட் ஃபிஷ், சேம் பாடி ஷேப், கலர் சைஸ் மட்டும் சின்னது. அவங்க வீட்டுல எடுத்துட்டு போய் நல்ல குவாலிட்டி ஃபுட் கொடுத்து, நல்ல ஸ்பேஸ் கொடுத்து, நல்ல வாட்டர் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி க்ரூம் பண்ணாங்கன்னா அதே மாதிரி சைஸ் வரும். இப்ப இது யங் ஃபிஷ்ஷுக்கும் அடல்ட் ஃபிஷ்ஷுக்கும் பாக்குறதுக்கான குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரியுமோ? கண்டிப்பா இருக்கும். மெச்சூர் ஆகும்போது தான் வென் growth இருக்கும். சோ நீங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வென் growth எல்லாம் அவ்வளவு கிடையாது. அண்ட் ஃபிஷ்ஷும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோலாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த பெரிய ஃபிஷ் அளவுக்கு இது அட்ராக்டிவா இல்ல. பட் உங்களுக்கு க்ரோ ஆகும்போது தான் இந்த கலர் பேட்டர்ன்ஸும் ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா தெரியுது. ஆமா, கலர் பிளஸ் பேட்டர்ன், இது பாடி ஷேப் நல்லா தெரியும், கலர் தெரியும். அண்ட் பெருசாகும் போது கலர் என்ன ஆகும்னா இன்னும் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால கலர்ஸ் இவ்வளவு டீப்பா இல்லாம இருக்கலாம். பெருசாகும் போது இதுல எவ்வளவு டீப்பா இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு டீப்பா இல்லாம இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி மைன்யூட்டா இருக்கிற பிளாக்ஸ் இதெல்லாம் ஃபேட் அவே ஆயிடலாம். சோ பெருசாகும் போது எதுவுமே வந்துட்டு கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு சின்ன சைஸ்ல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிஷ் வளர வளர அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி அதோட பாடி ஷேப் மாறாது, கலர் கண்டிப்பா மாறும். இந்த ஃபிஷ் ட்ரேல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு டேங்க்ல போட்டு காட்டுறதுக்காக அப்போதைக்கு புடிச்சிட்டு இருக்க முடியாது, ஏற்கனவே புடிச்சு வச்சிருக்கோம் ப்ரோ. அப்பப்போ ஒன்னொன்னு அதே பாடி ஷேப் அதே மாதிரி ஃபிஷஸ் தான் அப்போதைக்கு புடிச்சிட்டு இருக்க முடியாது இல்ல, அதனால ஒரு ஐடியா புடிச்சு வச்சுட்டோம். சோ டேங்க்ல போட்டு காட்டும் போது அப்படியே எடுத்து அப்படியே போட்டு காட்டிடலாம். இதுலயுமே அதே ட்ரை கலர்ஸ், பேண்டாஸ், ட்ரை கலர்ஸ் இதுல இல்ல ப்ரோ. இதுல மோஸ்ட்லி கேலிகோஸ் 5 கலர்ஸ். இப்ப கேலிகோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட், ரெட், ஒயிட், ரெட், இந்த கலர் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மார்பிள் மாதிரி கலர் பேட்டர்ன் இருக்கும். நீங்க இந்த இது
இதுல பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு இந்த மார்பிள் மாதிரி ஆமா, இருக்கு, ஆமா. மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கா ஃபிஷ். ஆமா ஆமா. சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கேலிகோஸ்னுவாங்க. ஓகே, பட் இதுக்கும் 3 கலர் ஆனா ட்ரைல நம்ம ஆமா, சொல்லலாம். இது 3 கலர். பட் இங்க இருக்கிறது ப்ளூன்றாங்க, நம்மளுக்கு இங்க கிரேஷா தெரியறது நார்மலா ப்ளூன்னுவாங்க இது. ஓகே. சோ இதுலயே 4 கலர்ஸ் 5 கலர்ஸ் அப்படின்றாங்க. ஓ சரி. சோ இந்த ஆரஞ்சு ஒரு கலரா எடுத்துப்பாங்க, இந்த ரெட் ஒரு கலரா எடுத்துப்பாங்க. சோ 5 கலர்ஸ் மாதிரி இருக்கு. 5 கலர் கேலிகோ அப்படின்னுவாங்க இது. ஓகே ஓகே. இப்போ ஒரு பிரைஸ்ல ஒரு ஐடியா வர்றதுக்காக கேக்குறேன் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி ஃபிஷ் குவாலிட்டியை பொறுத்து மாறும், பட் ஆரம்ப பிரைசிங்னா எவ்வளவு இருக்கும்? இந்த மாதிரி ஃபிஷ், இந்த சைஸ் ஃபிஷ்னா 3500 வரும் ப்ரோ. இதோட கொஞ்சம் சின்னது இதே மாதிரி வளரக்கூடிய வேற பிளட் லைன் ஃபிஷஸ் இருக்கு. நம்ம காட்ஜிலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த காட்ஜிலா பிளட் லைன் வந்துட்டு ஷோகன் சொல்லிட்டு ஒரு பிரீடரோட பிளட் லைன், அவரு தான் அந்த காட்ஜிலான்னு பேர் வச்சிருக்கு. சோ அந்த காட்ஜிலான்றதே ஷோகன் காட்ஜிலா ஒராண்டா ஃபுல் பேரு. சோ அது ஏன் காட்ஜிலான்றாங்கன்னா ஃபிஷ் வளரும் போது காட்ஜிலாக்கு எப்படி பின்னாடி ஹம்ப் வந்துட்டு பெருசா இருக்கும், சோ அந்த மாதிரி அந்த ஸ்பைன் கிட்ட நல்ல மசில் போட்டு கொஞ்சம் சைஸ்க்காக சொல்றாங்க நினைச்சேன். சைஸ்க்காக இல்ல ப்ரோ, ஷேப்காக. சோ ஃபிஷ் வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஃபிஷ் வந்துட்டு. ஏன்னா காட்ஜிலா நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு, காட்ஜிலா எப்படி இருக்குல்ல, சோ ஃபிஷ்ஷும் அந்த மாதிரி இருக்கும். சோ அதுதான் காட்ஜிலா. நம்ம காட்ஜிலா எக்ஸாம்பிள் என் பார்ட்னர் எடுத்துட்டு வர பாருங்க, அந்த பெயிண்டிங்ல பார்த்தா தெரியும். சோ இதுதான் அடல்ட் காட்ஜிலா டைப். சோ மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காட்ஜிலா ஷேப்ல அந்த ஸ்பைன் கிட்ட மசில் நல்லா புடிச்சிருக்கும். ஓகே, தாய்ல வாங்குனது. அது தாய்லாந்து ஷோகன் கொடுத்தது, அவர் கொடுத்தாரு. ஓ ரைட் ரைட். சோ அவர் ஃபார்ம் போயிருந்தப்ப கிஃப்ட் பண்ணாரு. ஓகே, சோ அதுதான் அந்த ஷோகனோட காட்ஜிலா வெரைட்டி. இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இது நானான்னு சொல்லிட்டு அவரும் பேர் வச்சுப்பாங்க. சில பேர் காட்ஜிலான்னு கூடுவாங்க, இன்னொருத்தங்க கொரில்லான்னு பேர் வச்சுப்பாங்க. இந்த வெரைட்டி அவர் கொரில்லான்னு பேர் வச்சிருக்காரு இந்த பிளட் லைனுக்கு. சோ சும்மா ஒரு ஜாயண்ட் அனிமல் பேர் வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். ரைட். இந்த மாதிரி சைஸ்ல இந்த மாதிரி கிரேட்ஸ் ஒரு 3-5ல இருந்து. ஆமா ப்ரோ. இன்னொன்னு இதே சைஸ்ல இதே ஃபார்ம்ல இதே இதுல மல்டிபிள் பிரைசஸ்ல வரும். புரியுது, அதனால ஸ்டார்டிங் 3-5. ஆமா, ஏன்னா ஃபிஷ் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஃபின் ஸ்ட்ரைட்டா இருக்கும், டெய்ல் வந்து அவுட்வர்ட்ஸா இருக்கும், எந்த ஃபிஷ் மேல எந்த டேமேஜும் இருக்காது. சோ அதே மாதிரி சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் ரொம்ப லோ பிரைஸ்க்கு அவங்களே கொடுப்பாங்க. நம்ம அதை எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்தாலும் ஹாபிஸ்ட் கொடுத்து ஏமாத்த முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஃபின் கிராஸ் ஆயிருக்கு, பெண்ட் ஆகிருக்கு, நான் இது அவ்வளோ ஹை குவாலிட்டி ஃபிஷ் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் இப்ப ஷோகன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஷோகன்ல சின்னதுங்க. இதெல்லாம் வந்துட்டு 1.5-2 months ஜுவனைல்ஸ். இன்னும் இதெல்லாம் பெருசா இல்ல. சோ இதுல நம்மளுக்கு ஆல்ரெடி பாடி ஷேப் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். சோ அங்க பார்த்த மாதிரியே இங்க பாத்தீங்களா, சோ அந்த வீடியோல பார்த்த மாதிரியே அந்த போட்டோல பார்த்த மாதிரி. சோ இங்க ஸ்பைன் கிட்ட நல்ல மசில் பிடிக்குதா. சோ எல்லா ஃபிஷ்லயும் பாத்துக்கோங்க அந்த ஸ்பைன் கிட்ட மசில் இருக்கும். ஃபிஷ் ஷேப் வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் பாயிண்டி கொஞ்சம் லாங்கரா இருக்கும். அண்ட் வளர வளர ஷேப் வந்து நல்ல இங்க ஃபேட் கொஞ்சம் காயின் மாதிரி வந்துரும். பெலி வந்து ஃபேட் பிடிக்கும், மேல ஸ்பைன் கிட்ட மசில் பிடிக்கும் ஃபிஷ். சோ அந்த வளரும் போது உங்களுக்கு நல்ல அந்த ஷேப் தெரிய ஆரம்பிக்கும். இது அதோட கொஞ்சம் பெரிய ஃபிஷ், இதுலயே டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். வெளியே கொஞ்சம் பெருசா இருக்குங்களா. இந்த ஃபிஷ்க்குலாம் பேர் இருக்குங்களா கலரேஷனுக்கு, பேட்டர்னுக்கு? இது கேலிகோ ப்ரோ. கேலிகோ, இது கேலிகோ தான். சோ இது அப்பாச்சே. சோ இது அப்பாச்சே. பட் பேட்டர்ன் வச்சு தான். ஆமா, பேட்டர்ன் வச்சு தான். இது Black தான். Blackலயே இது மெட்டாலிக் Black, உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கு இல்லைங்களா. சோ அந்த மெட்டாலிக் Black. ஷோகன் வந்து நல்ல ஃபேமஸ் கலர்னா இந்த கலர் ப்ரோ. கிரண் வாங்க இந்த கலர். கிரண்ன்றது ஒரு ஜாப்பனீஸ் சைனீஸ் டிராகன் நினைக்கிறேன். சோ அந்த டிராகனோட கலரேஷன்ல இருக்கிறதுனால இது கிரண் வாங்க இந்த கலர். எனக்கு தெரிஞ்ச கிரண் ஆக்டருங்களா. இது நல்ல வளரும் போது ரொம்ப அழகா இருக்கும் கலர். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் நான் டேங்க்ல போட்டு காட்டுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். பெருசுங்களா இருக்குங்களா? பெருசு இந்த கலர் இருக்காது ப்ரோ. இந்த கலர் தான் ஃபர்ஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிற கலர். இல்ல இன்னும் மெச்சூர் ஆறப்ப அதோட கிரேட் நல்லா தெரியும். நல்லா தெரியும். இன்னொன்னு அந்த கலர் லூஸே ஆகாது. நம்மள பிளாக்ஸ் கொஞ்சம் பிரான்ஸா மாறுறதோ, நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சா மாறுறதோ இருக்கும். கிரன்ஸ்ல அது நடக்கவே நடக்காது. அந்த கிரேஷ் பிளாக் டோன் போகவே போகாது. ஃபிஷ் எவ்வளவு பெருசானாலும் போகாது. பிளாக் லைக் பண்ணி எடுக்கிறவங்க அந்த மாதிரி. ஆமா, கிரண் மாதிரி லைக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இண்டோர்ஸ்க்கும் கரெக்டா இருக்கும். நிறைய பேருக்கு இண்டோர்ஸ்ல பிளாக் வச்சா கலர் லூஸ் ஆகாதுன்னு நினைச்சு எடுப்பாங்க. சில செல்லர்ஸ் வந்து ஆகாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா 100% ஆகும். என்ன ரீசன் ப்ரோ? இன்னொரு லைட் ப்ரோ, டைரக்ஷன் லைட். நம்ம இங்க வச்சிருக்கிற ஃபிஷ்ஷே வந்துட்டு நானே வந்து இப்ப காம்படிஷன் ஃபார் அண்ட் க்ரூம் பண்றேன். ஆமா, நீங்களே சன்லைட்ல வச்சு 2 hours சன்லைட் படுற மாதிரி கண்டிப்பா சன்லைட் வேணும். சன்லைட் இருந்தா தான் அந்த பிக்மெண்டேஷன் டெவலப் ஆகும். நல்லா ஷைனிங் அவ்வளவு நல்லா வரும். ஆமா,
அதான் நம்ம சன்லைட் தான் ஹெல்ப் பண்ணும் பிக்மெண்டேஷன். இப்ப நம்மளும் சன்ல போகும்போது தான் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அந்த டேனிங் லைட் அந்த மாதிரி டேனிங் லைட்ஸ் இருக்கு. பட் 24 hours அது போட்டு வைக்க முடியாது இல்ல ப்ரோ. அண்ட் லைட்டும் ஹீட் ஆகும், வாட்டரும் ஹீட் ஆகும். சோ அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அங்க நம்ம ட்ரை கலர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ட்ரை கலர்ஸ் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வேற ஃபார்ம்ல இருந்து. சோ அதனால நம்மளுக்கு ஏன் வேற ஃபார்ம்ல இருந்து எடுத்திருக்கோம், அங்கேயே ட்ரை கலர்ஸ் இருக்குல்ல, திருப்பி ஏன் வேற ஃபார்ம்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, ட்ரை கலர்ஸ் அந்த ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது. பட் இந்த ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டியே ட்ரை கலர்ஸ் தான். ட்ரை கலர்ஸ் மட்டும் தான் ஸ்பெசிபிக்கா அவங்க பிரீட் பண்ணி பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல எடுக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு செலெக்ஷனுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் ட்ரை கலர்ஸ்லயே. சோ இதுவும் ட்ரை கலர் தான், இதுவும் ட்ரை கலர் தான். சோ நம்ம ட்ரை கலர்லயே டிஃப்ரெண்ட் கலரேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். சோ இதுவும் ட்ரை கலர் தான். இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஓகே. சோ உங்களுக்கு நல்லா ஒயிட்டா இருக்கு. ஆமா, ஃபிஷ்ஷும் கலரேஷன் நல்ல ஒயிட், நல்ல பேர்ல் மாதிரி இருக்கும். ஹெட் லெமன் ஹெட் இருக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்டோன் இருக்குங்களா, அந்த ஆரஞ்சு ஸ்டோன் எண்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் ஃபின்ஸ் எல்லாம் பிளாக்கா இருக்கு. இன்னர் ரிம் மாதிரி இருக்கும். இன்னுமே நம்ம டேங்க்ல போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஓகே. இந்த ஃபிஷ் நான் உங்களுக்கு டேங்க்ல போட்டு காட்டுறேன், காட்டும் போது தெரியும். சோ நிறைய பேர் பிளாக் ஃபிஷ் ரெட் ஹெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பிளாக் ஃபிஷ் வந்து ஏதோ உங்க கூகுள் மேப்ல போட்டு வச்சிருக்கீங்க போல ப்ரோ. நிறைய பேர் கேக்குறாங்க. ஆமா, ஃபுல் பிளாக்ல ரெட் ஹெட் இது. ஓகே. சோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இந்த பாடி ஷேப்ல ரேர். நம்மளுக்கு வெறும் கலர், எனக்கு பாடி ஷேப்பே தேவையில்லை, நான் வெறும் கலருக்காக தான் ஃபிஷ் எடுக்க போறேன், அந்த மாதிரி நாங்க ஃபார்ம்ல இருந்து போய் எடுக்கிறோம். சோ நாங்க குவாலிட்டியே பார்க்கல, வெறும் கலர் தான் பார்த்து எடுக்கிறோம்னா நிறைய கிடைக்கும். பட் குவாலிட்டியில பார்த்து அந்த கலர் பார்க்கும்போது கிடைக்காது. சோ இந்த மாதிரி இது ஒரு பாண்டா, பட் ஹெட் மட்டும் மேல செரி மாதிரி ஒரு ரெட் டாப். சோ காயில் எல்லாம் உங்களுக்கு அந்த இது சொல்லுவாங்கல்ல, என்ன டான்சு, அந்த டான்சு மாதிரி இங்க மட்டும் பாருங்க ஒரு ரெட் டாட் மேல மண்டையில. பட் மத்தபடி பாத்தீங்கன்னா பாண்டா. கலர் மாறும்னீங்களா ப்ரோ? வெண்ணில தலையில இருக்க கலர், வெண்ணில இருக்கிற கலர் மாறாதுங்களா? இன்னொன்னு, வெண்ணில அடிபட்டா, இப்ப இந்த ஃபிஷ்க்கு இங்க வெண்ணில அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஹீல் ஆகிற இடம் லைட் கிரேஷ் கலர்ல வந்து ஹீல் ஆகும். பட் ஹீல் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன கலர் இருந்துச்சோ அந்த கலர் ரீடைன் பண்ணி. சப்போஸ் வென் ட்ரிம் பண்றனாலும் அதேதான். சோ வென் டேமேஜ் ஆகுது, வென் ட்ரிம் பண்றோம், இல்ல ஃபிஷ்க்கும் ஸ்கேல்ல எங்கேயாச்சும் டேமேஜ் ஆகுதுன்னா லைட்டா ஒரு கிரேஷ் கலர்ல ஃபர்ஸ்ட் ஃபிஷ் அந்த ஹீல் ஆகும் அந்த இடம். சோ அந்த போக போக ஹீல் ஆக ஆக அந்த கலர் வந்துட்டு முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த கலர் ரீடைன் ஆயிடும். சோ இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க, இந்த ஃபிஷ்ஷும் பாருங்க அந்த மாதிரி பேர்ல் ஒயிட். நான் அதுக்கு ரிம்ல வந்துட்டு ஒரு ஆரஞ்சு ஸ்டோன் இருந்துச்சு, இதுல அந்த மாதிரி இல்ல. இது கம்ப்ளீட்டா பிளாக். ஆமா, ஒயிட் பாடி, பிளாக் டெயில். ஆமா, பிளாக் டெயில், பிளாக் ஃபின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கலர்ஸ். ஆமா, யூனிக்கா இருக்கு. யூனிக்கா ரொம்ப ரேர் கலர்ஸ். இதெல்லாம் டேங்க்ல போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். கோல்ட் ஃபிஷ் எப்படி ப்ரோ? டாப் வியூ ஃபிஷ்ங்களா? எல்லாமே டேங்க் வியூ ஃபிஷ் தான் ப்ரோ. டாப் வியூ கோல்ட் ஃபிஷ் கிடையாது. கோல்ட் ஃபிஷ் டேங்க்ல போட்டு தான் பார்க்கணும். நம்ம டேங்க்ல போட்டாதான் உங்களுக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம இப்போ டேங்க்ல போட்டு காட்டும் போது தான் டிஃபரன்ஸ் தெரியும். ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு டேங்க்ல போட்டு காட்டுற வாங்க பார்ப்போம். அதுல உங்களுக்கே நீங்க பார்க்கும் போதே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. டிஃபரெண்ட் சைசஸ் ஒன்னா விடலாமா? சின்ன டிஃபரெண்ட் சைசஸ் கண்டிப்பா ஒன்னா விடலாம் ப்ரோ, வீட்டுல விடும்போது. பட் க்ரூமிங்னு பண்றப்ப நம்ம டிஃபரெண்ட் சைஸ் சைஸ் பண்றப்ப. ஆமா, சைஸ் பண்றப்ப இப்போ ஃபிஷ்ஷை வந்து நான் காம்படிஷன் க்ரூம் பண்றேன், காம்படிஷனுக்கு நான் வந்துட்டு இது பண்றேன், அந்த மாதிரி பண்றப்ப டிஃபரெண்ட் சைசஸ் விடுறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா பெரிய ஃபிஷ்ஷஸ்ல சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும் தண்ணியில. சின்ன ஃபிஷ்ஷஸ் அந்த ஹார்மோன்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும்போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்மளோட பெருசா ஒண்ணு இருக்குன்ற ஒரு த்ரெட் இருக்கும். சோ அது அங்க வளராது, அங்க டார்மெண்டா இருந்துரும் அந்த ஃபிஷ். சோ க்ரூம் பண்ணும்போது எப்பவுமே சிங்கிளா ஃபிஷ் க்ரூம் பெட்டர். சின்ன ஃபிஷ் வளர்க்குறோம்னா சின்னதாவே வச்சுக்கலாம், இல்ல சின்ன ஃபிஷஸ் தனியா வச்சு வளர்க்கறது பெட்டர். வீட்டுல வளர்க்குறவர்களும் சின்னது பெருசு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ப்ரோ. அந்த காம்படிஷன் க்ரூம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்றப்ப சின்னது பெருசுன்னு அட்வைஸ். சரி ப்ரோ, கிளாஸ் டேங்க்ல எனக்கு காட்டுறீங்களா? கண்டிப்பா கிளாஸ் டேங்க்ல பாக்கலாம். சின்னதா வந்து பபிள் ஐஸ் ப்ரோ டேங்க்ல காட்டுறேன்னாரு. நான் தான் டாப் ஆங்கிள் இதுல போட்டு காட்ட சொன்னேன். இது என்ன ப்ரோ இவ்வளவு குட்டியா இருக்கு? ப்ரோ போன தடவை நம்ம பபிள் ஐஸ் பெருசு பார்த்தோம், பெரிய பபிளோட பெரிய ஃபிஷ். எல்லானால அந்த சைஸ் அந்த பிரைஸ் ஃபிஷ் அஃபோர்ட் பண்ண முடியல. ஓகே. சோ அதனால நிறைய பேர் எனக்கு இதே ஃபிஷ் இதே பிளேட்ல என்ன சின்ன சைஸ்ல வேணும், அதே குவாலிட்டி அதே பிளட் லைன் நம்ம செப்பரேட் பண்ணி எல்லா பபிள்ஸும் ஈவனா இருக்கிற மாதிரி, கலர்ஸும் நல்ல கலர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ எல்லா ஃபிஷ்லயும் பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த சைஸ்ல நார்மலா பபிள்க்கு டெவலப்மெண்ட் சின்னதா இருக்கும், இல்ல ஒரு சைடு டெவலப் ஆயிருக்கும், ஒரு சைடு டெவலப் ஆயிருக்காது. ஆனா இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு பபிள் ஈவனா இருக்கு.
நல்லா பெருசாவும் இருக்கு இந்த சைஸுக்கு. ஆமா ப்ரோ, இன்னும் வளரும் போது அதுக்கு நம்ம அந்த வீடியோல பார்த்தோம் இல்லைங்களா, ஃபிஷ்ஷோட 1/3 பபிள் சைஸ் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பபிள் வந்து அந்த மாதிரி வரதுக்கு பிளட் லைன் தான் ரீசன். இந்த ஃபிஷ்ஷை பார்த்தாலே தெரியும் இந்த சைஸ்லயே உங்களுக்கு பபிள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சைஸ் எவ்வளவு ப்ரோ இருக்கும்? இது என்ன ப்ரோ, ஒரு பாடி சைஸ் 2 inches இருக்கும் ப்ரோ. மொத்தமா ஃபிஷ் எடுத்து பார்த்துட்டோம்னா ஹெட் டு டெய்ல் 2.5 to 3 inches. 2.5 to 3 inches. ஆமா, 2.5 inch தான் இருக்கும். எனக்கு தோணல. பாடி சைஸ் தான் பார்ப்போம். நம்ம டெய்ல் வேரி ஆகும். ஏன்னா டெய்லும் ஃபிஷ் வளரும் போது சிலதுக்கு டெய்ல் ஷார்ட்டா இருக்கலாம், சிலதுக்கு டெய்ல் கொஞ்சம் லாங்கரா வரும். சோ அதனால அது ஒரு வேரியபிள்ன்றதுனால வெறும் பாடி சைஸ் தான் சொல்லுவோம். பாடி சைஸ் கரெக்டா 2 inches இருக்கும். இதுல அந்த பபிள்ஸோட ஒரு சில பபிள்ல ஒயிட்டா இருக்குல்ல ப்ரோ, கலர் ஒயிட் ரெட்னு வளரும் போது அந்த ஒயிட்டா தான் இருக்கும். ஒயிட் அண்ட் ரெட்டா தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். சோ அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. சோ அந்த பபிள்ன்றது மேல இருக்க ஸ்கின் மாதிரி தான். சோ அந்த ஸ்கின்ல எப்படி ஒரு பிக்மெண்டேஷன், ரெட் கலர் பிக்மெண்டேஷன் இருக்கோ, பபிள்லயும் அந்த பிக்மெண்டேஷன் இருக்கு. சோ வளர வளர அந்த கலர் அப்படியே தான் ரீட்டைன் ஆகும். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. நம்ம டேங்க்ல இங்க ஷோகன்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், சின்னது அங்க பார்த்தது. அண்ட் கிரண் கலர் நான் அங்க சொன்னேன் என்ன ஸ்பெஷல் அந்த கலர்லன்னு சொல்லிட்டு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கிரண் மட்டும்தான் இருக்காங்களா இல்ல நமிதா? இல்ல அவங்களா? இதுல கிரண், அந்த கிரண் கலரேஷன் இங்க இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது. ஓகே. அண்ட் இதுலயே ஷோகன்லயே நம்ம ட்ரை கலர் போட்டிருக்கோம். சோ ஷோகன்ல அந்த ட்ரை கலர்ஸ். ஆமா ப்ரோ, கிரண்ல அதுதான் அந்த ஸ்பெஷலே, அந்த பிளாக் டார்க் கிரேஷ் அந்த மேட் பிளாக் மாதிரி இருக்கும். பிளாக் வந்துட்டு ஷோகன்ல மத்த ஃபிஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேலிகோஸ் இருக்கு. கேலிகோஸ்லயே 2 டைப் போன கேலிகோஸ் இருக்கு. கலர் எல்லாமே நல்லா ஆமா, இந்த கலர்ஸும் உங்களுக்கு நல்ல வீட்ல போய் நம்ம டேனிங் லைட்ஸ் கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அப்படியே ரீட்டைன் ஆகும் கலர். கலர் அவ்வளவு ஈஸியா, சன்லைட்ட கொஞ்சம் மிமிக். ஆமா, கொஞ்சம் லைட் கண்டிப்பா வேணும். சோ லைட் கம்ப்ளீட் டார்க்னஸ்ல தான் வச்சிருக்கோம் அப்படின்னா கலர் வந்து லூஸ் ஆகும். அண்ட் ஃபீடும் அந்த அளவுக்கு கலர் ரீடைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ குவாலிட்டி ஃபீட் கொடுக்கறதும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஃபீடு, லைட்டிங், கலர், லைட். ஆமா. அண்ட் நம்மளுக்கு கலர் லூஸ் ஆகுதுன்னா இன்னொன்னு ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் கலர் லூஸ் ஆகும். சோ ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் சைனே கலர் தான். சோ ஃபிஷ் டல் ஆகிட்டு போகுது, கலர் டல் ஆகுது, சடனா டல் ஆகுது, ஓவர் நைட்ல டல் ஆகுதுன்னா ஃபிஷ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. சோ அது நம்ம ட்ரீட் பண்றதோ இல்ல வாட்டர் சேஞ்ச் பண்றதோ இமிடியேட்டா பண்ணா ஃபிஷ்ஷை சேவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது இப்ப நம்ம ட்ரைப் கலர்ஸோட பெருசு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா. சோ அதுலயே சின்னது அதுக்கப்புறம் பார்த்தோம் அதே பிளட் லைன்ல வேற கலரேஷன்ல இருக்குன்னு சொல்லி. ட்ரை கலர்ல மீடியம் சைஸ் பட் கலர்ஸ் வேற. இது ட்ரை கலர்ஸ் இல்ல, மோஸ்ட்லி கேலிகோஸ் தான் இருக்கு. சோ இதுல நம்மளுக்கு நல்ல பாடி ஷேப், நல்ல ஃபின் வந்து எப்படி எரெக்டா இருக்கு, அந்த ஸ்பைன் கிட்ட மசில், பெல்லி டிராப் எல்லாம் கிளியரா தெரியும் கிளாஸ் டேங்க்ல போட்டு காட்டுறப்ப. சோ இந்த ஃபிஷஸும் பாத்தீங்கன்னா தெரியுது எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம எதுவுமே அக்ளிமேட் பண்ணல, எதுவும் பண்ணல, டேங்க்ல வேற டெம்பரேச்சர், இங்க வேற டெம்பரேச்சர், பட் போட்ட உடனே ஃபிஷ் ஆக்டிவா இருக்கு. சோ தட்ஸ் a sign for a healthy fish. கோல்ட் ஃபிஷ்ன்றது பாட்டம் ஸ்விம்மரா இல்ல மிடில் ஸ்விம்மரா இல்ல டாப் ஸ்விம்மரா ப்ரோ? மிடில் ஸ்விம்மர்ஸ் ப்ரோ. இல்ல பாட்டம்ல இருக்குனாலும் பயப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா ரெஸ்டிங் டைம்ல பாட்டம்ல போகும். பட் பாட்டம்லயே உட்காந்துக்கிட்டு இருக்குன்னா அது பாட்டம் செட் பண்ணுது. அப்போ வந்துட்டு நம்ம வந்து அது ட்ரீட் பண்ணுமோ இல்ல செப்பரேட் பண்ணி. பாட்டம் செட்னா சிக்காவதுன்னா கீழே உட்காந்துனா பாட்டம் செட் இல்லைன்னா கீழே உட்காரும். பட் மத்த டைம்லயும் பாட்டம்ல இருக்கலாம். ஃபிஷ் வந்து பாட்டம் ஸ்விம் பண்ணலாம், பாட்டம்லயும் ரெஸ்ட் பண்ணலாம். சோ எல்லா டைமும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்ல. ஓகே ஓகே. சோ மோஸ்ட்லி ஸ்விம் பண்றது வந்துட்டு சுத்திக்கிட்டே தான் ப்ரோ இருக்கும். சோ ஸ்கேவெஞ்சர்ஸ் தான் சுத்திக்கிட்டு எங்கேயாச்சும் ஃபுட் கிடைக்குமா, ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே தான் இருக்கும். இல்ல சாவறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கு. ஒரு வீடியோ ரொம்ப பாப்புலர் ப்ரோ, டீ போடுவாங்க, பச்சை பட்டாணி போடுவாங்க, அடிச்சுக்கிட்டு வந்து ஃபன்னா இருக்கும். நம்மளும் இங்க ஃபுட் போடுறப்ப அந்த மாதிரி தான் ப்ரோ அடிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம். நம்ம கடைசியில வேணா சும்மா ஃபீட் பண்ணி காட்டுறோம் எப்படி அடிச்சிட்டு வந்து சாப்பிடுதுன்னு பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இந்த பாட்டம் சிட் நீங்க ஆமா ப்ரோ, யூசுவலா கோல்ட் ஃபிஷ்க்கு ஈஸியா வரக்கூடிய ஒரு டிசீசஸ், ஈஸியா வரக்கூடிய டிசீசஸ்னா வீட்ல வச்சு மெயின்டைன் பண்றப்ப எல்லா செட்டப் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னும் போது எந்த டிசீஸும் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. ப்ராப்பர் செட்டப்னா எதை மீன் பண்றீங்க? என்ன ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன், வாட்டர் சேஞ்ச் கரெக்டா பண்றாங்க, நல்ல குவாலிட்டி ஃபுட் யூஸ் பண்றாங்க. வாட்டரும் ரொம்ப ஹார்டாவும் இல்ல ரொம்ப சாஃப்டாவும் இல்ல. சில பேர் கோல்ட் ஃபிஷ் எடுத்துட்டு போயிட்டு மினரல் வாட்டர்ல வைக்கிறாங்க. கோல்ட் ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஹார்ட் வாட்டர் ஃபிஷ், கொஞ்சம் ஹார்ட் வாட்டர்ல தான் வைக்கணும். சோ அந்த மாதிரி ஃபிஷ் நம்ம எடுத்துட்டு போய் மினரல் வாட்டர்ல வச்சா அதுவும் வந்துட்டு ஃபிஷ் சிக் ஆகிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம்.
நம்மளுக்கு ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா மேஜரா வர்ற ஒரு சிக்னஸ் வந்து ரெட்னஸ் ப்ரோ. ஏன்னா நம்மளுக்கு இங்க ஃபில்ட்ரேஷன் இல்ல. வீக்லி ஒன்ஸ் 100% வாட்டர் சேஞ்ச் பண்றோம். டெய்லி 10 to 20 சில நாள் 30% வாட்டர் சேஞ்ச் நடக்கும். அவ்வளவு நடந்தே ரெட்னஸ் வரும். பட் ரெட்னஸ்ன்றது ரொம்ப ஈஸிலி ட்ரீட்டபிள். ஜஸ்ட் வந்து அடுத்த நாள் வாட்டர் சேஞ்ச் பண்றனே கொஞ்சம் சால்ட் போட்டா போதும். ரெட்னஸ் சொல்லலாம். ஆமா. ஸோ லாஸ்ட் டைம் நீங்க வந்தப்ப வந்து சொன்னீங்க ராஞ்சு தான் உங்க ஃபேவரேட், அது ஸ்விம் பண்றது ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஃபேவரட்னு சொல்ல, அழகா இருக்கு, கவ் மாதிரி இருக்கு, அழகா இருக்கு ஸ்விம் பண்றதுக்கு அப்படின்னீங்க. ஸோ அந்த ராஞ்சுல ஸ்மால் சைஸ், சின்ன சைஸஸ் ரெட் ஒயிட்ஸ் இருக்கு, கொஞ்சம் கேலிகோஸ் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ரெட் ஒயிட்ஸ், நல்ல பாடி ஷேப், நல்ல வந்து ஸ்பைன் ஹம்ப் இருக்கிற மாதிரி சின்ன சைஸ் ராஞ்சூஸ். இதுலயே நம்ம கிட்ட மீடியம் சைஸ் 3 inches இருக்குமா? அது 3 inches கிட்ட இருக்கும் ப்ரோ. இது வந்து அதுலயே கொஞ்சம் பெருசு, இது 4 inches கிட்ட இருக்கும். ராஞ்சூஸ் எப்பவுமே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் ப்ரோ. ஒராண்டாஸோட அந்த மாதிரி தான் இருக்கு ப்ரோ. இவ்வளவு நேரம் தேடின ஒண்ணு கூட பிடிக்க முடியல பாருங்க. அதான். சோ இது வந்து 4 inch மேல இருக்கு. அதுலயே மீடியம் சைஸ். இந்த கலர் என்ன சொல்லுவாங்க? இது ஒயிட் டைகர் ப்ரோ. ஆனா பேஸ் வந்து ப்ளூ பேஸ். நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியுது, ஒயிட் டைகர் பேஸ் வந்து ப்ளூ பேஸ். இங்க ப்ளூவா தெரியுது இல்லீங்களா? லைட் கொஞ்சம் ஒயிலைட்டிஷா தெரியுது. ஆமா. சோ சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டைகர் பேட்டர்ன்ஸ் தெரியும் ப்ரோ. இப்ப கலர்ஸ்ல வந்து அதிகமா லைக் பண்ணி கேக்குற கலர்ஸ்னா என்ன சொல்றீங்க? ரெட் ஒயிட்ஸ் எப்பவுமே கிளாசிக் கலர்ஸ் தான் நிறைய பேர் கேக்குறது. இந்த மாதிரி டைகர்ஸும் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த ஒயிட் டைகர் வச்சுக்கிட்டா வந்துட்டு ஸ்பிரிச்சுவலி நல்லதுன்னுவாங்க. நம்ம இந்த ஒயிட் டைகர்ஸ்ன்றது இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு வர்றது கம்மி தான், கொரியன் மார்க்கெட்டுக்கு அதிகமா போகும். ஏன்னா கொரியன்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் அனிமல் கவ் அந்த மாதிரி பாக்குறோம். நம்ம வந்துட்டு வீட்டுல வந்துட்டு கவோட பொம்மை வச்சிருக்காங்க, சில வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொரியன்ஸ் வந்துட்டு ஒயிட் டைகர் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அனிமல். ஸோ ஒயிட் டைகர் கலர்ஸ் நிறைய வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகுறது கொரியாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே. இப்போ நான் நேபாள் போயிருந்தேன் ப்ரோ. அங்க வந்து அவங்களோட கிளைமேட் அவங்களுக்கு ரொம்ப ஒத்து வந்தது கோல்ட் ஃபிஷ்க்கு. ஆமா. ரொம்ப மேஜரா இங்க மேஜரா ஒரு ஃப்ளவர் அண்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாம் சொல்லலாம். கஸ்டமர்ஸ் அதிகம். அங்க வந்து கோல்ட் ஃபிஷ்க்கு தான் கஸ்டமர் அதிகம். நம்ம சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு எடுத்துக்கிட்டாலே கோல்ட் ஃபிஷ் தான். ஏன்னா அவங்க கோல்ட் ஃபிஷ் வச்சுக்கிட்டால் ஒன்னு லக்கி ஃபிஷ், லக்கு நல்ல வரும்னுவாங்க. கோல்ட் ஃபிஷ்னால மணி நிறைய சேரும்னுவாங்க. எல்லாம் ஒரு மூட நம்பிக்கைங்க தான். அப்படி பார்த்தா இருக்கிறதுலே மணி இருக்கிறதே லக்கியஸ்ட் பர்சன் நானா தான் இருப்பேன். அதான். ஓகே. இல்ல அவங்க கிளைமேட் வந்து சில்லா இருக்கிறது கோல்ட் ஃபிஷ்க்கு ரொம்ப இல்ல ப்ரோ. கோல்ட் ஃபிஷ்க்கு கொஞ்சம் வார்மா இருந்தா தான் நல்லது. ஏன்னா மெட்டபாலிசம் ஃபாஸ்டா நடக்கும். சில்லா இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்ல, அதுதான் அங்க தாங்குது சில் கிளைமேட்ல. கோல்ட் ஃபிஷ் வந்து கோல்டையும் தாங்கும், வார்மையும் தாங்கும் ப்ரோ. கோல்ட் ஃபிஷ் வந்து கோல்ட் பிளடட் அனிமல். சோ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸ்லும் உயிரோட தான் இருக்கும். என்ன ஹைபர்னேஷன் போகும். சோ வாட்டர் வார்ம் ஆக என்னன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து வார்ம் ஆகும் போது தான் கோல்ட் ஃபிஷ் பிரீட் ஆகும். ஏன்னா அப்பதான் மெட்டபாலிசம் அதிகமா இருக்கும் ஃபிஷ்க்கு. சோ அதிகமா சாப்பிடும், அதிகமா புக் பண்ணும், அப்பதான் பிரீடிங்க்கு ரெடி ஆகும் ஃபிஷஸ். நம்ம அங்க பார்த்த அதே ராஞ்சூஸ் சில் கிளைமேட்ல ஹைபர்னேட் ஆயிக்குதுங்க. ஆமா, சில் கிளைமேட்ல ஹைபர்னேட் ஆயிடும். ஓகே. சோ நம்மளுக்கு வீட்ல வந்து ஏசில வச்சிருக்கோம், ஃபிஷ் ஃபுட் எடுக்கலன்னா வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா தண்ணி சில்லுன்னு இருந்துச்சுன்னா அது அவ்வளவு ஃபுட் எடுக்காது ஃபிஷ் வந்துட்டு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்லி அது ஹைபர்னேஷன்ல போயிடும். சோ அதுவே வார்ம், இப்ப சம்மர் கிளைமேட் இங்க ஃபுட் வந்துட்டு நம்ம 6 ஃபீடிங் எடுத்தாலும் ஃபிஷ் எடுக்கும். ஏன்னா அதனால அவ்வளவு வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணா அவ்வளவு குக் பண்ணிடும். மெட்டபாலிசம் அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும் வார்மர் வாட்டர்ஸ்ல. ஓகே. அப்ப சில் கிளைமேட்ல ஹீட்டர் யூஸ் பண்ணணும். சில் கிளைமேட்ல ஹீட்டர் யூஸ் பண்றது பெட்டர். ஓகே. சரிங்க ப்ரோ. நம்ம வீட்டுல வளர்த்தோம்னா இப்படிதான் இருக்கும்ல? ஆமா ப்ரோ. இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நம்ம எல்லாமே ட்ரை கலர்ஸ், ராஞ்சூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடல, எல்லாம் ஒராண்டாஸ், பபிள் ஐஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் வீட்டுல போடும்போது. நம்ம இங்க சும்மா டிஸ்பிளே பர்பஸ்க்காக எல்லாத்தையும் ஒன்னா போட்டு காட்டி இருக்கோம். வெறும் ட்ரை கலர்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு ஃபிஷ். ஓகே. ஏன்னா நம்ம ஒன்னொன்னா தனியா போட்டு தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் இது வரலையும். சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்க டேங்க்ல போட்டு காட்டின ஃபிஷஸ்ல நெக்ஸ்ட் வெரைட்டி இந்த மீடியம் சைஸும் லார்ஜ் சைஸ் ட்ரை கலர்ஸ். இது என்ன ப்ரோ, ஹிட்லர் இருக்கான்? ஏன் ப்ரோ மீசா இருக்கா? ஆமா, அப்படி ஹிட்லர் மாதிரியே இருக்கு மீசா. சோ அந்த மாதிரி பிளாக் கலர்லயும் வரும், சில ஃபிஷ்க்கு ரெட் கலர்லயும் வரும். சொல்லும் போதே கண் முன்னாடி ரெட் கலர் வருதுங்களா? அதுதான். சோ அந்த 2 கலர்ஸ்ல வரும். கொஞ்சம் மூஞ்சி கூட காட்டுற அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப அழகு, ரொம்ப ரேர் அந்த கலர். ஓகே. என்ன கலர் இது? கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரை கலர் தான். ட்ரை கலர் பாடியில அந்த பேட்டர்ன்ஸ் வருது. ஒயிட் பாடி வந்து கிளீன் ஒயிட் பாடி. அந்த ஃபின்லயும் பாத்தீங்கன்னா கீழே வந்து கிரேடியன்ட்டா போகுது. அந்த ஆரஞ்சுல இருந்து பிளாக் மாதிரி வந்துட்டு.
சோ அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் rare. இந்த மீன் காமிச்சிருந்தீங்க கையில. ஆமா, கையில டேங்க்ல போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். இங்க ஒரு பாண்டா இருக்கு பாருங்க, சைடுல போக்கோ டாட்ஸ் இருக்கும். சோ இந்த பாண்டால பாத்தீங்கன்னா அந்த சைடுல போக்கோ டாட்ஸ், டால்மேஷன் டாக் இருக்கிற மாதிரி டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஓகே. சோ அதெல்லாம் போக்கோ டாட் ஃபிஷஸ் ஆர் பர்ன்ட் கார்ன்றாங்க அங்க. ஓகே. சோ அது சில ஃபிஷஸ்ல ரீடைன் ஆகும், சில ஃபிஷஸ்ல போயிடும் அந்த கலரு. சோ இருக்கிற வரையிலும் பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். இது என்ன ப்ரோ மூஞ்சில பஞ்சு மாதிரி இருக்கு? அது பாம்ஸ்னுவாங்க ப்ரோ. நம்ம இந்த சேர்லீடர்ஸ் எல்லாம் கையில வச்சு ஆடுறாங்க இல்லைங்களா. சோ அந்த கையில வச்சு ஆடுறது பேர் பாம். சோ ஃபிஷ் வந்து அந்த மாதிரி பாம்ஸை புடிச்சிட்டு ஆடுற மாதிரி. அது ஆக்சுவலா அது வருங்களா கோல்ட் ஃபிஷ்க்கு வரும் ப்ரோ கொஞ்சம். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க சில இடத்துல. நம்ம ஊர்லயே நம்மளும் பார்க்கும்போது தெரியுது கியூட்டா இருக்கு. இந்த ஃபிஷ்க்கும் இருக்கு பாருங்க, இந்த ஆப்பிள் ஹெட் இருக்கு பாம். சோ அந்த பாம்ஸ் இருக்கும் ஃபிஷ்க்கு. அது ஒரு வச்சிருக்காங்க பேரு பாம். ஏன் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபிஷ்ஷோட மூவ்மெண்ட் ஏத்த மாதிரி அந்த சேர்லீடர்ஸ் ஆடுற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கும். கோல்ட் ஃபிஷோட அந்த ஸ்விம்மிங் வேற அப்படி ஆமா ரொம்ப ஆடிக்கிட்டே தான் இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுவும் ஆடும். ஓகே. இந்த ஃபிஷ்ல எல்லாம் நம்ம அங்க சொன்ன மாதிரி பாடி ஷேப் எல்லாம் இதுல நல்லா பார்க்கலாம். சோ கையில புடிச்சு காட்டும் போது அவ்வளவு தெரியாது. டேங்க்ல காட்டும் போது உங்களுக்கு தெரியும் ஃபின் எப்படி இருக்கு, ஸ்விம்மிங் எப்படி பண்ணுது ஃபிஷ், பாடி ஷேப் எப்படி இருக்கு. கலரை தாண்டி மெயின் வந்து பாடி ஷேப் இதெல்லாம் தான் ஃபிஷ்க்கு. கலர்ன்றது சில ஃபிஷ்க்கு ரீட்டைன் ஆகும், சில ஃபிஷ்க்கு போகும். பட் பாடி ஷேப் டாட்ஸ்லாம் ரிட்டைன் ஆகுங்களா இல்ல சேஞ்ச் ஆகும்? இந்த மாதிரி பெரிய ஃபிஷஸ்ல ரீட்டைன் ஆகும், சின்ன ஃபிஷ்ல ரீட்டைன் ஆகிறது சான்ஸ் இல்லை. ஒரு 100 ஃபிஷஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 5% ஆஃப் தி ஃபிஷஸ்ல ரீட்டைன் ஆகலாம். சோ அது இந்த சைஸ் வரும்போது ரீட்டைன் ஆகிருக்கு. அந்த 5%ல ஒரு ஃபிஷ் இது. சோ ரீடைன் ஆகிருக்கு இந்த ஃபிஷ்ல. ஓகே. இப்போ நீங்க கோல்ட் ஃபிஷ்ல பர்சனலா உங்களுக்கு ஒரு கலரேஷன் பிடிக்கும்னு அது ப்ரோ சொல்வீங்க? எனக்கு ட்ரை கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ட்ரை கலர்ஸ்ல இந்த மாதிரி யூனிக் கலர்ஸ், நான் அந்த ஃபுல் ஒயிட் ஃபிஷ் காட்டினேன் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி யூனிக் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்ல இந்த பாண்டாஸ்ல ஃபுல் பாடி ஒயிட் வந்து நம்மளுக்கு வெறும் டெயில் அண்ட் ஃபின் மட்டும் பிளாக்ல இருக்கு. இந்த மாதிரி ஃபிஷ். ஆமா, பாண்டாஸ்ல சொல்றீங்களா? பாண்டாலையும் இதே மாதிரி கலர்ஸ் இருக்கு. ட்ரை கலர்லயும் இந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ் எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட். இல்ல அந்த பாண்டால ரெட் கேப் வருது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷும் ரொம்ப அழகா இருக்கும் டேங்க்ல நம்ம விடும்போது. இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா தெரியும். அது நிறைய பேருக்கு பிடிச்சது அப்பாச்சே கலர்ஸ். அப்பாச்சே ட்ரை கலர்ஸும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே. அதான் நீங்க ட்ரை கலர்னு சொல்லுவோம், நான் நார்மலா நினைச்சிட்டேன். ட்ரை கலர்ல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ட்ரை கலர்ல இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் பாடி. அதுல பாத்தீங்கன்னா பாடியில ரெட் அண்ட் ஒயிட் ப்ராமினென்ட்டா இருக்கும், நிறைய பிளாக்ஸ் கம்மியா இருக்கு. இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கு, ரெட் கம்மியா இருக்கு. சோ ஒரு ஃபிஷ் ஒரு பேட்டர்ன். சோ கோல்வே அதான் சொல்லுவாங்க, எவ்ரி ஃபிஷ் இஸ் யூனிக். ஒரு ஃபிஷ் மாதிரி இன்னொரு ஃபிஷ் இருக்காது, எல்லா ஃபிஷ்ஷும் பேட்டர்ன் வேற. ஓகே. சோ நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. சோ அதுல பாடியில இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லா ஃபிஷ்க்கும் வேற தான் இருக்கும். சில பேர் கேட்பாங்க இந்த ஃபிஷ் பார்த்து இதே மாதிரி ஃபிஷ் வேணும், இதே பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னா இருக்காது. கொஞ்சம் சிமிலரா கிடைக்கும், சிமிலர் பேட்டர்ன்ஸ்ல கிடைக்கும், பட் ஒரே மாதிரி கிடைக்காது. அதே ஆமா. இப்ப ட்ரை கலர்ஸ் கேட்டாங்கன்னா இது எல்லாமே ட்ரை கலர் தான். இதுலயே சில பேர் எனக்கு இந்த மாதிரி பர்டிகுலரா இந்த பேட்டர்ன்ல இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது கொடுக்கலாம். நம்ம இவ்வளவு நேரம் தாய்லாந்து ஃபிஷ் பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா இந்தோனேஷியன் டைகர்ஸ். இந்தோனேஷியன். ஆமா ப்ரோ. குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குமா? குவாலிட்டி கொஞ்சம் பாடி ஷேப் எல்லாம் டிஃபர் ஆகும் ப்ரோ. இது வளரும் போது கொஞ்சம் அதே மாதிரி ரவுண்ட் பாடி ஃபிஷஸ் தான். நம்மளுக்கு இந்த வென் growth எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இல்ல. இந்த தாய்லாந்து ஃபிஷ்ல இந்த சைஸ்லயே கொஞ்சம் வென் growth இருக்கும். இந்தோனேஷியன் ஃபிஷ்ல இல்ல, இன்னுமே ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் பாயிண்டியா தான் இருக்கு. பட் பெட்டரா இருக்குன்றீங்க? பெட்டர்னு சொல்ல முடியாது ப்ரோ, டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இப்ப சைனீஸ் ஃபிஷ் எடுத்தோம்னா டிஃபரெண்டா இருக்கும், அதுவே இந்தோனேஷியன் ஒராண்டாஸ் எடுத்தோம்னா டிஃபரெண்டா இருக்கும், தாய் ஒராண்டாஸ் டிஃபரெண்டா இருக்கும். சோ எல்லாமே ஒரு டிஃபரெண்டான வெரைட்டிஸ் தான். சோ எல்லாத்துலயுமே குவாலிட்டிஸ் இருக்கு, எல்லாத்துலயுமே வந்துட்டு இது ஹை கிரேட் இது லோ கிரேட் இருக்கு. பட் நம்ம தாய்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. சோ இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் வெரைட்டி, டிஃபரெண்ட் பிரீட் ஃபிஷ். சோ இதுல வென் growth எல்லாம் இன்னும் வளரும் போது தான் வரும். எல்லாமே டைகர் பேட்டர்ன் தான், மோஸ்ட்லி டைகர் பேட்டர்ன் தான் ப்ரோ. ஓகே ஓகே. பெரிய ஃபிஷ் பாத்தீங்கன்னா தெரியும், இதுவும் அதேதான். இது ஒயிட் டைகர் ஒன்னு இருக்கு. ஓகே. இந்த ஒயிட் டைகர் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மெட்டாலிக் கலர்ஸ், டைகர் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ மெயின் ப்ரிஃபரபிளி எடுத்ததே டைகர்ஸ் வேணும் தான் எடுத்தோம். எண்டோல இருந்து. ஆமா, எண்டோல இருந்து. மத்த பேட்டர்ன்ஸ்மே இருக்கு, மத்த பேட்டர்ன்ஸ் எல்லா பேட்டர்ன்ஸுமே இருக்கு ப்ரோ அவங்க கிட்டயும். நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு டைகர்ஸ் வேணும், அந்த மெட்டாலிக் கலர்ஸ்ல டைகர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்தோம்.
இது என்ன ஃபிஷ் ப்ரோ? ப்ரோ இது நம்ம இங்க ஃபார்ம்ல க்ரூம் பண்ண ஃபிஷஸ் ப்ரோ. ஸோ சேம் பிளட் லைன் நம்ம அந்த சின்ன ஃபிஷ் இப்ப இருக்கிறது நம்ம காட்டணும் இல்லைங்களா, ஷோகன் சின்னது, அதே ஃபிஷ் இது 6 monthsல இந்த சைஸ் ஆன ஃபிஷஸ். ஓகே. அந்த பக்கம் இருக்கிறது 4 monthsல ஆனது. ஸோ இது 4 months, 6 monthsல நம்ம அந்த சைஸ்ல இந்த சைஸ் க்ரூம் பண்ணியிருக்கோம். அது 4 months இல்ல ப்ரோ, அது 1.5 month ஃபிஷ். அந்த சைஸ்ல இருந்து இந்த சைஸுக்கு 4 monthsல ஆயிருக்கு. ஓகே. சோ அந்த சைஸ்ல இந்த சைஸ்க்கு 6 monthsல ஆயிருக்கு. சோ நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியுது, 6 months growth எப்படி இருக்குன்னு சொல்லி. கஸ்டமர்ஸ் அப்ப அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் சின்னது எடுத்துட்டு போறோம், எங்களுக்கு சின்னது வளராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கிறவங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வளரும்னு சொல்லி. பட் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் க்ரூமிங் தானே ப்ரோ? டிபெண்ட்ஸ் ஆன் க்ரூமிங், ஃபீட், வாட்டர் சேஞ்சஸ், எவ்வளவு கிளீனா வாட்டர் வச்சிருக்கோம், ஃபில்ட்ரேஷன் எவ்வளவு நல்லா இருக்கு, இதெல்லாம் மேலதான் டிபெண்ட் ஆயிருக்கும் ப்ரோ. அண்ட் டேங்க்கும் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கணும், எவ்வளவு பெரிய டேங்க்ல வைக்கிறோம்ன்றதும் சைஸ் ஆகிறதுக்கு ஒரு டிபெண்டன்சி அது மேலேயும் இருக்கும். ஆனா சின்ன மீனுக்கும் பெருசுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த வென் growth ஆகும். சோ நீங்க இந்த பாடி ஷேப் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே. பாடி ஷேப் ஆல்மோஸ்ட் அந்த 2 ஃபிஷ்க்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைன் கிட்ட இருக்கிற ஆர்ச்சும் ஃபிஷ்ஷோட ஓவரால் ஷேப்பும் கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். பட் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா அந்த பெல்லி சைஸ், அந்த ஸ்பைன் கிட்ட இருக்கிற மசில், அந்த வென்னோட சைஸ், சோ இதுல தான் டிஃபர் ஆகும். ஓகே. சோ வளர வளர இந்த மாதிரி ஆகும். இதுவுமே இன்னுமே செமி அடல்ட் தான், இன்னும் அடல்ட் ஆகல, இன்னும் செமி அடல்ட். கோல்ட் ஃபிஷோட growth வந்து 2 years, 2 வயசு வரலும் வளரும். ஓகே. சோ இதெல்லாம் இன்னுமே ஹாஃப் growth அட்டைன் பண்ண மாதிரி ஃபிஷஸ் தான். ஷோகன்ல இன்னுமே நல்ல பெருசா grow ஆகிற ஃபிஷஸ். ஓகே ப்ரோ. லாஸ்ட் டைம் வந்து கோல்ட் ஃபிஷ் ஒவ்வொரு கலர் பேட்டர்னும் கையில எடுத்து காமிச்சிருந்தோம், நல்லா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். ஆமா. இந்த டைம் அதே ரிப்பீட் பண்ணான்னு ஒன்னாவே பாத்துட்டோம்ல. ஏன்னா டேங்க்ல நம்ம போன தடவை என்னன்னா கிளாஸ் டேங்க்ல பெருசா பார்க்கல, ஒரு சில தான் பார்த்தோம். கோல்ட் ஃபிஷ் வந்து கிளாஸ் டேங்க்ல பாக்குற ஃபிஷஸ் தான் ப்ரோ. நம்ம டாப் வியூ பாக்குறதோட என்னதான் கையில பார்த்தாலும், என்னதான் டாப் வியூல நம்ம காட்டினாலும் அந்த கிளாஸ் டேங்க்ல பாக்குற அளவு அழகு இல்ல கிளாஸ் டேங்க்ல அளவு பாக்குற டீடைல்ஸ் வராது. சோ அதுதான் இந்த தடவை மேஜரா கிளாஸ் டேங்க்ல காட்டலாம்னு சொல்லிட்டு தான் கிளாஸ் டேங்க்ல மோஸ்ட்லி போட்டு காட்டணும். ஓகே. இப்ப போனப்ப எவ்வளவு குவான்டிட்டில ஃபிஷஸ் எடுத்து வந்திருக்கீங்க ப்ரோ? எந்த தடவை போனாலும் மினிமம் நம்ம எடுக்கிறது வந்துட்டு 250 ஃபிஷஸ் மினிமம் குவான்டிட்டி. 250 நம்ம ஃபார்ம்ல இப்போ கவுண்ட் பண்ணீங்கனாலே ஈஸிலி 600 ஃபிஷஸ் கிட்ட இருக்கும். ஓகே. சோ எப்பவுமே 250 ஃபிஷஸ் 300 ஃபிஷஸ் எடுப்போம். ஓகே. போக போக அத சேலாவ ரீஃபில் பண்ணுவோம். அண்ட் நாங்க வந்துட்டு இங்க இருந்து பார்த்து எடுக்கிறது இல்ல, எல்லாமே நேர்ல போய் பார்த்துட்டு நம்மளா பிக் பண்ணி நம்மளா எடுக்கிறது தான். எப்பவுமே வீடியோல எடுக்க மாட்டோம். சரி, ரைட் ப்ரோ. உங்க டைரக்டா வந்து வாங்கலாம்ல? டைரக்டா வரலாம், எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு நேர்ல வந்து நீங்க வந்து ஹேண்ட் பிக் பண்ணி எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். எந்த டே ப்ரோ ப்ரிஃபரபிள் டைரக்டா வரதுனா? சண்டே தவிர மத்த எந்த நாளா இருந்தாலும் வாங்க. ஏன்னா சண்டேஸ் வந்து க்ளோஸ். நாங்க சண்டே தவிர மத்த எந்த நாள் வந்தாலும் நாங்க இருப்போம். அப்படி இல்லைன்னா ஸ்டாஃப் இருப்பாங்க. பட் ப்ளீஸ் கால் பண்ணிட்டு இல்ல மெசேஜ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்ரப்டா ஷோ பண்ணிட்டீங்க, யாரும் இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு இங்க எங்கேயும் நிழல் கூட இல்ல சோ நிக்கிறதுக்கு. சோ உங்களுக்காக ஒரு கன்சர்ன்ல தான் சொல்றோம். முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா பெட்டர். ஏன்னா கிட்டையும் இல்ல, சிட்டில இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க பார்க்க முடியாம போச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். சரி, நம்பர் கொடுத்துறேன், லொகேஷன் கொடுத்துறேன், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு. தேங்க்யூ சோ மச்.